தங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். வீனஸ் வாஸ்து திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்திலிருந்து மீண்டும் உங்கள் வீனஸ் எம் இசக்கிவேலு. ஓம் சரவண பவ. எல்லா புகழும் இயற்கைக்கு. பெரும்பான்மையான வீடுகளில் வீட்டில் வசிப்பவர்களுக்கும் நிறைய பேருக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, நம்ம 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 இரத்த சொந்தங்களாக இருக்கக்கூடிய உறவுகள், அந்த உறவுகளுக்கும் ஒரு வீட்டுக்கெல்லாம் போனீங்கன்னா எங்கள் கூட யாருமே பேச மாட்டாங்க சார். எங்களுக்கு உறவுகளே ஆகாது, உறவுகள் யாரும் எங்கள் கூட, ஆனால் நாங்கள் எந்த பாதிப்பையும் அவங்களுக்கு கொடுக்கல இப்படின்னு சொல்லி நிறைய நான் அப்டேட்டை பார்க்குறேன். அப்போ அதுக்கு என்ன காரணம்? ஏன் இதையே சொல்கிறாங்க? ஏன் இதை மாற்றுறதுக்கு என்ன வழி? அது எது பெருமளவு பாதிப்பை கொடுக்குது அப்படிங்கிறத சின்னதாக நான் அனலைஸ் பண்ணேன். அந்த விஷயத்த நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒன்று, அதுக்கு முன்னால் நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்விகள் என்ன அப்படின்னா, நீங்கள் வாஸ்துவுக்கு மாற்று வழிகள், பரிகாரங்கள் சொல்ல மாட்டேங்கிங்க சார். இதுக்கு பேர் பரிகாரம்னு வச்சுருக்காங்க. பரிகாரம் அப்படின்னா நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னா, அதுக்கு பேர் பலிகாரம். பரிகாரம் யாரெல்லாம் பண்ண போகிறீங்களோ அவங்களாம் பலியாக போகிறீங்கன்னு அர்த்தம். அப்போ அதுக்கு பேர் பரிகாரம் கிடையாது, பலிகாரம். அதுதான் ஃப்யூச்சரில் பரிகாரமாக மாறி இருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு கருத்தாக நான் முன்வைக்கிறேன். அதனால் பரிகாரம்லாம் கேட்காதீங்க. நாங்கள் அடுத்து என்ன பண்ணணும், நாங்கள் எது பண்ணால் சரியாகும், எடுத்த உடனே இந்த பரிகாரம் பண்ணால் சரியாகும். இந்த கேள்வியை கேட்டு ரொம்ப அழுத்து போச்சு. தயவுசெய்து இந்த சிஸ்டத்தை கொஞ்சம் மாற்றுங்க. மக்கள் மட்டும்தான் மாற்ற முடியும். நாங்கள் நினைத்தா மாற்ற முடியுமா அப்படின்னா முடியாது. நீங்கள் தான் மாறணும். மாற்றத்திற்குரிய வழிமுறைகள் நாங்கள் சொன்னாலும் மாறுவதற்கு தயாராக நீங்கள் ஆனால் மட்டும்தான் மாற்றங்கள் உண்டாகும். ஒன்று. ரெண்டாவது, நிச்சயமாக நான் வாஸ்துக்கான மாற்று வழிகள், எதை பண்ணால் எது சரியாகும், எதை பண்ணக்கூடாது, நான் சின்ன சின்ன விஷயங்களை வரும் நாட்களில் நிச்சயமாக தெரியப்படுத்துகிறேன். சில பேர்லாம் படம் வரைஞ்சி எனக்கு காமிங்க, படம் வரைந்து எனக்கு அதை தெளிவான முறையில் சொல்லுங்கன்னு சொல்கிறீங்க. இதெல்லாம் ஏற்கனவே நிறைய படம், வீடியோக்கள், நிறைய வாஸ்து சம்பந்தமான டயக்ராம்ஸ்லாம் பார்த்தாச்சு. சும்மா எடுத்த உடனே படம் வரைந்து பாகங்கள் குறிக்கிறதெல்லாம் விட்டுட்டு யதார்த்தமான நான் சொல்கிற விஷயங்களை நீங்கள் நான் சொல்கிறதை கேட்டு எடுத்துகிட்டு போனாலே போதும். நீங்கள் வெற்றியின் முதல் கட்டம் நகர்ந்துடலாம். உண்மையை தான். புரியலைன்னா உங்களை கூப்பிட்டு ஒரு வாஸ்து நிபுணர் அங்கே பக்கத்தில் இருக்கவங்களை கூப்பிட்டு பாருங்கள். அதை விட்டுட்டு சின்ன சின்ன கேள்விகள், யதார்த்தமான ஒரு கேள்விகளுக்கெல்லாம் உடனே எடுத்த உடனே ஃபோன் போட்டு இது அங்கே வைக்கலாமா, அது அங்கே வைக்கலாமா, மிகப்பெரிய தவறுகளில் ஒளிந்து மாட்டிக்கொள்ளாமல் ஒரு நபரை கூப்பிட்டு பார்க்குறது ரொம்ப சிறப்பு. சரி, வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போவோம். இப்போ பெரும்பான்மையாக வீடுகளில் பார்த்தீங்கன்னா இது 100க்கு 100 சொல்லலாம். சரி, 100க்கு 100 வேண்டாம், 99.9% இருக்கக்கூடிய வீடுகளில் எந்த வீடுகள்லையாவது உறவுகளுக்குள் ஒற்றுமை, நாங்கள் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, எங்கள் உறவுகளில் எங்கள் கூடயே தான் இருக்குது, எங்களுக்கு எல்லா உறவுகளுமே எங்களை பார்ப்பாங்க, நாங்கள் இப்படி தான் வாழ்கிறோம், இப்படி தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி யாராவது ஒருத்தங்களை சொல்ல சொல்லுங்க பார்ப்போம். ஒருத்தங்களை சொல்ல சொல்லுங்க பார்ப்போம். கிடையாது. அப்போது இந்த உறவுகளுக்குள் ஒரு மனிதன் ஒரு வீட்டில் வசிக்கிறான்னா அந்த உறவுகளுக்கு மிக முக்கியமாக பிரச்சனை வரக்கூடிய சண்டை தேவையில்லாமல் திடீர்னு பார்த்தா உறவுகளுக்குள்ள ஒரு சண்டை பிரிஞ்சு போகிறாங்க. அப்போ இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிக மிக முக்கியமாக தெரிஞ்சுக்கோங்க. இந்த வடக்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய மூலையில் எக்ஸாக்டாக வடமேற்கு மூலையை அடைச்சி நீங்கள் பாத்ரூம் டாய்லெட் கட்டிட்டீங்க அப்படின்னாலே டோட்டல் அவ்வளோதான். உறவுகளுக்குள்ளே நீங்கள் உறவுகளை மறக்கக்கூடிய சூழ்நிலை வந்துடும். நான் இதுக்கு முந்தைய ஒரு வீடியோவில் பேசியிருந்தேன். அவுட் சைடு பாத்ரூம் டாய்லெட் வச்சு, அவுட் சைடு பாத்ரூம் டாய்லெட் இருக்கும், ஆனால் உறவுகள் வரணும் இல்லையா வீட்டுக்கு? உறவுகள் யாருமே வர மாட்டாங்க. நிறைய இடங்கள்ல பாத்ரூம் டாய்லெட் ஒரு 2-3 இருந்தாலும் அங்கே வரக்கூடிய நபர்கள் வரணும் இல்லையா? வெளிநபர்களாக இருந்தால் கூட அந்த வீட்டுக்கு வந்துட்டு உடனே ஓடிடுவாங்க. இதுதான் அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்ட காரணம். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா, மக்கள் வந்தால் எங்கள் வீட்டுக்கு வருவாங்க சார், உடனே கிளம்பிடுவாங்க. யாருமே எங்கள் கூட சரியாக பேச மாட்டாங்க, ரொம்ப க்ளோஸாக இருக்க மாட்டாங்க, அவங்க ஒரு நல்லவங்களே இல்லை சார் அப்படின்னு சொல்லி தனக்குத்தானே ஒரு போராட்டமும் ஒரு குழப்பமும் வச்சுக்கிட்டு இதை கொஞ்சம் மாற்றி அமைங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் உண்மை. அப்போ வடமேற்கு மூலை அப்படிங்கிறது ஒரு வீடை வெற்றிக்கு தடைன்னு சொல்லலாம். அந்த தடையை நாமளே உருவாக்க வேண்டாம்.
அந்த தடையை நம்ம என்னன்னு பார்த்து நீங்கள் இப்போ உறவுகள் அப்படிங்கிறது வந்து வடமேற்கு மூலை, அது வெளி நபர்களுக்கான அவுட்டுங்கிறது தான் ப்ராசஸ். வடமேற்கு மூலைனா அவுட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அப்போ நீங்கள் அந்த இடத்த அடைக்கக்கூடாது. அது வந்து நீங்கள் வந்து குறிப்பாக நான் என்னுடைய வீடியோ, என்னுடைய வாஸ்து நண்பர்கள், என்னைய ஃபாலோ பண்ணுற நண்பர்கள் யாருமே வந்து நான் சொல்கிறத மிக துல்லியமாக ஃபாலோ பண்ணுவாங்க. ஆர்குமெண்ட்டுக்குள்ளேயே போக மாட்டாங்க, மிக துல்லியமாக ஃபாலோ பண்ணுவாங்க. நான் இதை செய்யக்கூடாதுன்னா செய்ய மாட்டாங்க. இதுதான் என்னுடைய வாடிக்கையாளர்கள் இதுவரை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. நான் அப்படி தான் வச்சுருப்பேன். சும்மா அவங்க இதை சொல்கிறாங்க, இவங்க அதை சொல்கிறாங்க அப்படின்னா நான் அவங்கள என்ன பண்ண மாட்டேன். அவங்க என்னைய ஃபாலோ பண்ணால் நான் அவங்கள ஃபாலோ பண்ண மாட்டேன். என்னுடைய விஷயங்கள் அவங்களுக்கு பயன்படாது. அதனால் ஒரு நபர் சொல்கிறாருன்னா அவர் என்ன சொல்கிறாரு பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தகுதியான, திறமையான ஒரு நல்ல நபர்கள் வெகு விரைவில் அறிமுகமாவாங்க. இதுதான் உண்மை. அப்போது வடமேற்கு மூலையில் வந்து எக்ஸாக்டாக நீங்கள் வந்து பாத்ரூம் டாய்லெட் வடக்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய பாத்ரூம் டாய்லெட் வச்சுட்டீங்க அப்படின்னாலே, மூலையில் வச்சாச்சுனாலே அங்கே உறவுகள் பாதிக்கப்படும். வெளி நபர்கள் வரக்கூடிய நபர்களாலேயும் சரி, தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத சண்டைகள், அந்த அவுட்டுங்கிற ப்ராசஸ் இல்லை அப்படின்னாலே இன்னும் இருந்தால் ஒரு அவுட் இருக்கணும். நீங்கள் அவுட்டை அடைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய அதாவது உள்ளே வரக்கூடிய ஆற்றலும் அது ஒரு தீய ஆற்றலாக மாறி தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை உண்டு பண்ணுது அப்படிங்கிறது தான் உண்மை. நிறைய விஷயங்களை நான் அனலைஸ் பண்ணி நிறைய விஷயங்களை நான் வந்து சொல்லியிருக்கேன், பார்ப்போம். அப்போது வீட்டுக்குள்ளே வந்து பாத்ரூம் டாய்லெட் எங்கே தான் சார் வைக்கணும் அப்படின்னா, மேற்கு நடுப்பகுதியில் வச்சுக்கலாம், இது சால சிறந்தது. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா பாத்ரூம் டாய்லெட்டே இல்லாமல் இருக்கிறது அதை விட சால சிறந்தது. ஆனால் பாத்ரூம் டாய்லெட் இல்லாமல் நம்ம வசிக்க முடியுமா ஒரு வீட்டில்? அப்போ எண்ணெயை முட்டாதுன்னு தான் சொல்லுவாங்க. அப்போ அதனால் வச்சுக்கோங்க, மேற்கு நடுப்பகுதியில் வச்சுக்கோங்க. இன்கேஸ் இப்போ உங்கள் வீட்டில் ஒரு வடமேற்கு மூலையில், வடக்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய மூலையில் எக்ஸாக்டாக அந்த மூலையை அடைச்சாலும் பாத்ரூம் டாய்லெட் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து ஒன்றே ஒன்று பண்ணுங்கள். ஒரு சிறிது அளவு அந்த விண்டோவுக்கு நேராக ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேன் மட்டும் மாட்டி வைங்க. ஒரு எக்ஸாஸ்ட், அதாவது அந்த வெளியே தள்ளக்கூடிய நெகட்டிவ் தாட்ஸ், அந்த கெட்ட வாசம், அந்த கெட்ட நாத்தமாக இருந்தாலும் சரி, அந்த ஒரு கெட்ட சக்தியாக இருந்தாலும் சரி வெளியே தள்ள முடியாது. இப்போ நீங்கள் போய் ஊதி ஊதி தள்ள முடியுமா? பண்ண முடியாது. அப்போது அதனால் ஒரு சின்ன ஒரு மாற்றம், அவ்வளோதான். நீங்கள் ஒரு சின்ன விஷயம் பண்ண போகிறீங்க, அது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது. பண்ணி பாருங்கள். நிச்சயமாக வாழ்க்கையில் மாற்றமும் ஏற்றமும் நிச்சயமாக நடக்க எல்லாம் வல்ல இயற்கையை நானும் இணைந்து வேண்டுகிறேன். சும்மா அந்த வடமேற்கு மூலையில் ஏன் பாத்ரூம் டாய்லெட், எல்லாத்துக்கும் எல்லாமே ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. சும்மா எடுத்த உடனே எல்லா வாசனைகளும் சும்மா ஏதோ சொல்லணுங்கிறக்காகலாம் சொல்லலை. ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் நாங்கள் வந்து மற்றவங்க எப்படி பார்க்குறாங்கிறது, நான் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் பார்க்கக்கூடிய விதமும் வேறு, என்னுடைய அனலைசிஸும் வேறு. அது என்னை வாஸ்து பார்த்த நண்பர்களுக்கு தெரியும், என்னை அழைத்து பார்த்த நண்பர்களுக்கு. இன்று இந்த அரிய தகவலை உங்களுக்கு வழங்க எனக்கு வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இயற்கைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல இயற்கை வாஸ்து தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.